ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே செகண்ட் சிங்கிள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்டில் நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான், எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லாயிருக்கும். நம்ம கவின் நடிக்கிற கிஸ் மூவிலேருந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ சாங் நேம் வந்து ஜிலேலமா. ஸோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து ஃபுல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். சிங்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டான் படத்தில் பே சாங் பண்ண ஆதித்யா அண்டு ஜவான் படத்தில் ஹயோடா சாங் பண்ண பிரியா, அவங்க தான் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம கவின் நேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்து பாட்டில் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனில் வந்து சேட் பண்ணுற மாதிரியே லிரிக்ஸ்லாம் போட்டு அதில் நம்ம கவின் ஃபோட்டோ வச்சு சூப்பராக வந்து பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஆதித்யா வாய்ஸில் வந்து செம்ம மெலோடியாக ஒரு லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிரிக் வீடியோ தான் வந்து விட்ருக்காங்க. ஸோ நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானியோட ஃபோட்டோலாம் வச்சு சூப்பராக வந்து விட்ருக்காங்க. சாங்கோட லயன்ஸ் லிரிக்ஸ்லாம் எல்லாம் சூப்பராக இருக்குது. பாட்டு ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக விட்ருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்லேருந்து இந்த ஃபோட்டோ எமோஜிலாம் வர மாதிரி அதுக்கப்புறம் வந்து செமையாக எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. கிஸ் மூவியில் உள்ள அந்த சீக்வன்ஸ்லேருந்து இந்த ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் எடுத்து ஒரு மாதிரி சூப்பராக எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானியோட கெமிஸ்ட்ரி அந்த ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ இந்த பாட்டில் உள்ள லைன்ஸ்லாம் ஒரு மாதிரி கேட்சியாக ஒரு மாதிரி நம்ம ஆதித்யா அண்டு பிரியா வாய்ஸில் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பாட்டில் வந்து நம்ம கவின் லுக்கு அதுக்கப்புறம் பிரீத்தி அஸ்ரானி லுக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே பக்காவாக வந்து சூட்டாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இந்த பேர் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கவின் வந்து பிரீத்தி அஸ்ரானிக்காக வந்து சூப்பராக ஒரு ஃபீல் பண்ணி பாட்டு பாடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி அந்த டான்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரோட ஃபோட்டோ ஷூட்டு ஸ்டில்ஸு, அதுக்கப்புறம் கவினோட பாட்டு பாடுற இது எல்லாம் காட்டுறாங்க. எல்லாமே வந்து சூப்பராக ஒரு மாதிரி கேட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து நம்ம கவினோட லுக்கு. ஸோ நம்ம கவினோட லுக்கு வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. கழுத்தில் அந்த டாலர் செயின் போட்டுக்கிட்டு நம்ம அந்த ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் காஸ்டியூம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார் மூவிக்கு அப்புறம் வந்து இந்த கிஸ் மூவியில் வந்து நம்ம கவினோட லுக் வந்து செம கூலாக செம ஹேண்ட்ஸமாக இருக்குது. நம்ம ஃபீமேல் லீட் பிரீத்தி அஸ்ரானி அவங்களும் நம்ம கவினும் வந்து செமையாக வந்து பேர் சூட் ஆகிருக்கு இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து சூப்பராக இருக்காங்க. நம்ம கவினுக்கும் அவங்களுக்கும் இந்த படத்தில் வந்து செமையாக கெமிஸ்ட்ரி செட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கவினுக்கு வந்து எவ்வளோ பேர் செட் ஆயிருந்தாலும் ஸோ இந்த பேர் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து ஒரு சின்ன மூவி கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம கவினும் பிரீத்தி அஸ்ரானியும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தேவயானி வந்து முறைக்கிறாங்க. ஸோ அது ஒரு க்யூட்டான ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மூவி கிளிப்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி இமேஜினேஷன் பாட்டாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரீத்தி அஸ்ரானி வந்து அவங்க வீட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ஜென்மாட்டின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் வச்சு திரும்பி லிரிக் வீடியோ வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து நம்ம கவினோட ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க லிரிக் வீடியோ. ஸோ லிரிக்ஸ் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஷ்ணு எட்வன், நம்ம கவினோட அடுத்த டேரக்டர் தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ செமையாக இருக்குது லிரிக்ஸ், ஒரு மாதிரி கேட்சாக இந்த ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸு விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானோட கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில் வந்து எடிட்டு முக்கியமாக சொல்லணும். ஸோ எடிட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி கவின் ஃபோட்டோலாம் வச்சு வாட்ஸ்அப்பில் வந்து டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஸோ ஒரு மாதிரி க்ரியேட்டிவாகவும் ட்ரெண்டிங்காகவும் வந்து நம்ம எடிட்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ போன சிங்கிள் வந்து ஃபுல் லவ் ஃபெயிலியர் சாங்கு, இந்த சாங் வந்து ஃபுல்லாக வந்து லவ் சாங்கு. ஸோ நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து செமையாக வந்து காட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹூக் ஸ்டெப் மாதிரி ஒரு டான்ஸ் போட்டிருக்காங்க, டான்ஸ் நம்பர், அதுவும் வந்து பக்காவாக இருக்குது. நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து சேர்ந்து ஆடுற மூமெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்ச நாளில் வந்து நம்ம ரீல்ஸில் வந்து ட்ரெண்டிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்பு. கடைசியாக இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா இந்த பாட்டோட விஷுவல்ஸு, லிரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜென்மாட்டின் பிஜிஎம், அதுக்கப்புறம் நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானியோட கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் திருடி வந்து எப்படி ஆடியன்ஸ் நல்லா ரீச் ஆனிச்சோ அதே மாதிரி இந்த சிங்கிளும் வந்து ஆடியன்ஸ்ட்டை கொஞ்சம் நாளில் வந்து ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி வந்து அடுத்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஜூலை மாதம். டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அன்அஃபிஷியலாக 25 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வரல. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அஃபிஷியலாக விட்ருவாங்க. ஸோ சதீஷ் மாஸ்டர் மேலே தான் வந்து ஒரு மாதிரி நம்பிக்கையாக இருக்குது. படம் நல்லா எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லபடியாக வந்து செகண்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.